சீதா பயணம் ட்ரைலர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரைலர வந்து நான் பார்த்தேங்க. ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு மாரி சூப்பரா இருந்தது. இந்த படத்த வந்துட்டு யார் டைரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் தான் வந்துட்டு இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்துட்டு இந்த படத்துல அவரும் வந்துட்டு ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ட்ரைலர பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெறைய மூவில நடிச்சிருக்காங்க. ஹீரோவா நடிச்சிருக்காங்க. அண்ட் நெறைய படத்துல மெயினா வந்துட்டு ஆக்ஷன் கிங்ன்னு நம்ம சொல்றதே வந்துட்டு அவர் வந்துட்டு சண்ட போடுற சீன்ஸ்லாம் வந்துட்டு செம்மையா இருக்கும். ஸோ அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்துட்டு நம்ம லியோ படத்தில கடைசி சீன்ல வந்துட்டு விஜய் சாரும் அண்ட் அர்ஜுன் சாரும் வந்துட்டு செம்மையா சண்டை போட்டுருப்பாங்க. அத பார்த்தோனே வாவ்! என்னையா எனக்கும் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு சொல்லி தாங்க அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஃபீல் வந்துட்டு எல்லாருக்குமே தரும். ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு நெறைய டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நெறைய படத்த வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த படத்தில பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட மகள் இந்த படத்தில வந்துட்டு ஹீரோயினா வந்து நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா அர்ஜுன். அவங்க மட்டும் இல்லாம ஹீரோவாக நிரஞ்சன் அவரும் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த லவ் கைண்ட் ஆஃப் மூவினா வந்துட்டு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அதில வந்துட்டு பர்ட்டிகுலரா நெறைய டயலாக்ஸ் வந்துட்டு அதில ஹிட் ஆகும். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு 2 டயலாக் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு வந்துட்டு ஃபன்னா இருந்தது. என்னன்னா வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டு கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். அந்த கால் வந்துட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, "ஏன் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச மாட்டியா? உன்ட்ட எத்தன தடவ சொல்லியிருக்கேன் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு மாரி இப்படி லுக் விடுவாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். அதாவது ஹீரோயின் கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு கால் வரப்போது, "ஏன் நீ மட்டும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச மாட்டியா?" அப்படின்னு கேட்கப்போது, ஹீரோயின் சொல்லுவாங்க, "இப்ப என்ன பேசலன்னா கார விட்டு இறங்கி போவியா? போ" அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு மாரி கியூட்டா இருந்தது. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாரி டாமினன்ட் பிளஸ் கியூட் மொமெண்ட்ன்னு சொல்லலாம். நம்ம சத்யராஜ் சார் தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா. அவங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி "லவ் பண்ணா ப்ரொபோஸ் பண்ணணும் தானே?" அப்படின்னு கேட்கப்போது, "லவ் பண்றதுனால ப்ரொபோஸ் பண்ணணும்னு கிடையாது. ப்ரொபோஸ் பண்ணாதனால லவ் வராதுன்னு கிடையாது." ஸோ இந்த டயலாக் வந்துட்டு ஒரு மாரி ஆமால்ல, உண்மைல்ல. லவ் பண்ணா ப்ரொபோஸ் பண்ணணுமா என்ன? அதாவது லவ் பண்ணா ப்ரொபோஸ் பண்ணா எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பட் அப்படி பண்ணணும்னு இல்லல்ல. அந்த டயலாக்கும் வந்துட்டு ஒரு மாரி கியூட்டா இருந்தது. கண்டிப்பா வந்துட்டு இந்த மூவியும் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இந்த ட்ரைலர் பார்த்தோனே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல குட் ஃபீல் குடுக்குது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாருங்க. ஏன்னா வந்துட்டு இது கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் ட்ராமா இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் நான் சொன்ன அந்த 2 டயலாக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டயலாக் அண்ட் இந்த மூவி ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.